எங்கள் வீட்டில் அந்த சாப்பிடும்போது மட்டும் ஆளே காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் ஒரு ஆளாக வந்து சாப்பாடு போடு சாப்பாடு போடுன்னு எனக்கு தான் வேலை அதிகமாகவே இருந்துச்சு இன்னைக்கு காலையில். என்னமோ எண்ணெய் வைக்க கூட டைம் இல்லாத மாதிரி 2 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் தலையிலே எண்ணெய் வச்சேன். எங்கள் அண்ணனும் வந்துருந்துச்சா, இதுதான்ப்பா எங்கள் அண்ணன் என் கூட பிறந்தது, நல்லா தான் இருந்தது, வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லவும் பட்டையை போட்டுருச்சு. பாசம் மலர் தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகும். காலையில் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க. யாரை கேட்டான்னு வாந்தி வருது, தலை சுற்றுது. மாமா அத்தையை எழுப்பி எழுப்பி கூப்பிட்டாங்களா, எங்கள் அத்தை ஹாஸ்பிட்டலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காலையில் அரிசி கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால மறுபடியும் சாப்பாடு வைக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது, அம்புட்டையும் ஊற வச்சாச்சு. நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்த திங்ஸை எடுத்து வைக்கவே இல்லை, இன்னைக்கு தான் எடுத்து வச்சேன். ஓசியில் கிடத்துச்சுன்னு எங்கள் மாமா முருங்கைக்காவை மட்டும்தான் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க, மற்ற எல்லாமே கம்மி தான். அம்புட்டையை எடுத்து வச்சுப்புட்டு குழம்பு மட்டும் தான் இருந்தது, அதனால் அப்பளம் மட்டும் பொரிச்சோம். அப்படியே மதியம் சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே நாங்களே எல்லாம் வாங்கி காய போட்டு அரைச்சிடுவோம். இன்றைக்கி ஈவினிங்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அத்தைக்கே அப்புறம் முடியலை போல, டே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கடா அப்படின்னு அவங்களே எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க.